அண்ணா வணக்கங்க. வணக்கங்க. அண்ணா நம்ம பேருங்க? மகாலிங்கம். மகாலிங்கம். எத்தனை வருஷமாங்கண்ணா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 10 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி சரிங்க. உங்களுக்கு இந்த விவசாயத்தில் எதனாலங்கண்ணா இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு பார்த்தீங்களா, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு விவசாயத்து மேலே ஆர்வங்க. சரி சரிங்க. அதனால் நான் ஒரு டிரைவரு, அதனால் டிரைவர் வேலைக்கு போகிறதில்லைங்க. சரி சரிங்க. அப்பா விவசாயம் பண்ணுறாரு. பச்சை மிளகாய் சாகுபடி பண்ணுறதை பற்றி ஒரு தகவல் உங்களால் தர முடியுமா? இப்போ பார்த்தீங்களா, வரப்பு வச்சு செடி வைக்கிறது வந்து அது பெஸ்ட்டாக இருக்காதுங்க, முருளை தாக்கம். சரிங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பெட்டு போட்டு வைக்கிறது பார்த்தீங்களா, செலவு கொஞ்சம் கூடுதலாக கூட வரும். இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மிளகா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எப்படிங்கன்னா இந்த மாதிரி கவர் பெட்டு போட்டு வைக்கணும் நம்ம, அப்படிதாங்க? இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கணும். ஆமாங்க. சரி சரிங்க. பார்த்தீங்களா அதுக்குள்ளே அந்த கவருக்குள்ளே பார்த்தீங்களா டிஏபி. ஆமாங்க. ஆட்டாசாணி. அப்புறம் பார்த்தீங்களா வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி நாட்டு உரங்கள் இது மாதிரி பயன்படுத்தினாங்களா அந்த வேப்ப புண்ணாக்குன்றது பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து வேர் அழுகுல வராது. சரி சரி. இருந்துச்சுன்னா செடி நல்லாயிருக்கும். சரி சரிங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த நம்ம செடி வச்சு ஒரு 5 நாள் ஆனதுமே மருந்து அடிக்க ஆரம்பிச்சிக்கணும். சரி சரிங்க. என்ன மருந்துங்க அடிக்கணும் 5 நாளில்? நம்ம மருந்து கடையில் போய் கேட்டாங்களா கொடுப்பாங்க. ஓ, மிளகாய்க்கு 5 நாளையில் என்ன மருந்து அடிக்கணும்னு கேட்கணும். கொடுப்பாங்க. சரி சரிங்க. கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 5 நாளைக்கு எந்த மரம் பயன்படுத்தக்கூடாது. சரி சரிங்க. 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். சரி சரிங்க. அதுக்கு மேலே பேனுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேனுக்கு தான் அதிகமாக. ஆமாங்க, பேனு. அந்த பேனு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நம்மளுக்கு இலை சுருங்குறது, முரளி நோயெல்லாம் வராது. சரி சரிங்க. முரளிக்கு என்ன மருந்துங்க அடிக்கணும்? முரளிக்கு அதுவும் அவங்க தான் ஒவ்வொரு பிராண்டட் கம்பெனி மருந்து இருக்குது. சரி சரிங்க. அது மாதிரி அடிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிவான்ற மருந்து ஒரு 25 நாளில் கொடுக்க ஆரம்பிச்சிங்களா அது செடி நல்லாயிருக்கும், ஆரோக்கியம். பெனிவாங்க 25 நாளில் பெனிவா மருந்து அடிக்கணும். பெனிவா கொடுத்தீங்களா உங்களுக்கு செடி நல்லா அந்த இலை துளிர் விட்டு வர்றது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா ஆரோக்கியமாக வருங்க. ஆனால் வைரஸுக்கு எந்த மாதிரி மருந்துங்க அடிக்கலாம்? பர்ஃபெக்ட் அடிக்கலாங்க. பர்ஃபெக்ட் அடிக்கலாம். அது எத்தனை நாள்லைங்க அடிக்கணும்? ஒரு 35 நாள் ஆனால் ஸ்டார்ட் பண்ணிக்கணுங்க. 35 நாளில் வந்து வைரஸுக்கு வந்து பர்ஃபெக்ட்ன்ற மருந்து அடிக்கணுங்க. சரிங்க. அடுத்து இந்த செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஏதாவது தகவல் இருக்குங்களா உங்ககிட்ட? அதுக்கு பார்த்தீங்களா உர வகை பயன்படுத்தலாம். உர வகை பயன்படுத்தலாங்க. எந்த மாதிரி உரங்க கொடுக்கலாம்? பிளாக் அணு, அப்புறம் கீ சைடு, இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா செடி கருகருப்பு இருக்கும். அந்த தலைச்சல் அதிகமாக நல்லா தலைச்சல் நல்லா இருங்க. அது எத்தனை நாளையிலங்க கொடுக்கணும் உரம் வந்து? அது ஒரு 35 நாளையிலேருந்தே பயன்படுத்தலாம். 35 நாளையிலேருந்து பயன்படுத்தலாங்க. உரம் வந்து இந்த மாதிரி பயன்படுது பார்த்தீங்களா ஒரு 2 கிலோ ஏக்கராவுக்கு 2 கிலோ 3 கிலோ அவ்வளோதான் கொடுக்கணும். ஏக்கராவுக்கு 2 கிலோ அல்லது 3 கிலோ, அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளைமேட் மாறும்போது செடியோட தன்மை மாற ஆரம்பிக்கும். தன்மை மாறி ஆரம்பிக்கும். சரி சரிங்க. பார்த்தீங்களா காய் பூ பிஞ்சு செட்டாக வருது. போரான்னு இருக்குது. போரான்னு இருக்குங்க. அது எத்தனை நாள்லைங்க அடிக்கணும்? அதுவும் ஒரு 35 நாளையிலேருந்து எல்லாமே 35 நாள் 30 நாளுக்கு மேலே 35 40 நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா அந்த பூ பிஞ்சு சரிங்க காய் அதெல்லாம் செட்டிங் ஆகும். சரி சரிங்க. பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ஒரு 70 நாளையில் நம்ம காய் அறுவடைக்கு கொண்டு வந்துடணும். 70 நாளையில் காய் அறுவடைக்கு கொண்டு வந்துடணும். சரி சரிங்க. விவசாயம் சார்ந்த தகவலை பெற வாழ்க விவசாயம் சேனலை ஆதரியுங்கள்.